ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம மெயினாக இருக்காங்களே ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே செந்தில் வந்து, நீ என்னம்மா ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் வீட்டில் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, எப்போ இவ்வளோ நாளாக ஹாஸ்பிட்டல் விஷயமா அலைஞ்சிட்டு இருந்ததுனால இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண முடியல, பெண்டிங் இருக்குது, அதனால் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்டவர், அதுக்கப்புறம் எனக்கு ஷோல்டர் ஹெவியாக வலிக்குது, அமைக்க விடுப்பான்னு சொன்னோன்னே அமைக்க விட்றாரு. இப்படி ஒரு புருஷன் யாருக்கடா கிடைக்குங்கிற மாதிரி ஆச்சரிய கூலி போடுற அளவுக்கு நடந்துக்கிறீங்களேடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி. உண்மைதாங்க, வேலைக்கு போயிட்டு வர பொண்ணுக்கு எப்படா கை கால் வலிக்குது, உடம்பு வலிக்கும், எவ்வளோ டயர்டாக இருக்கும், ஆனால் அதை அழுத்தி விடணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஈகோ எட்டி பார்க்குமே. ஏன்னா ஆண்கள்ன்ற திமிரு நிறைய பேத்துக்கு இருக்கலாம், அப்படி இல்லாமல் சில பேரும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆண்கள்லாம் பாராட்டணும், ஜென்டில்மேன்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு அந்த கொடுப்பனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அமைக்கி விட்டுக்கிட்டே வந்து பாண்டியனை குறை சொல்கிறாரு, மாமனார் உயர்த்தி பேசுகிறாரு. இப்படிலாம் பேசினா எல்லா பொண்ணுங்களும் என்ன நினைப்பாங்க, ஆஹா நம்ம புருஷன் பாடுறா, நம்ம பெருமையாக நினைக்கிறாங்கன்ற நினைப்பாங்க. ஆனால் நம்ம மீனாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஒன்று ரெண்டு விஷயத்துக்காக உங்கள் அப்பா நீ தப்பாக பேசக்கூடாதுப்பா, ரொம்ப நல்லா வருப்பா அப்படின்ட்டாங்க. சும்மா அடித்து பேசினாங்க, வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் வந்துட்டு மறுநாள் விடிஞ்ச உடனே நம்ம ராஜையும் கதினையும் காமிக்கிறாங்க. 5 மணி ஆயிடுச்சு, எந்திரிங்க, ஐயோ மறுபடியும் ஓட விட்றானே அப்படிங்கிற மாதிரி. இவங்க இங்கே வந்து கிரவுண்டுக்கு ஓட விட்றாங்க. அந்த டைம் பார்த்து என்னடி இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போகிறேன்னு கோமதி அம்மா கத்த. அதுக்கப்புறம் வந்து எங்கே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டு கூட்டு வந்துட்டாங்க. புருஷன் சப்போர்ட் இருந்தால் புகுந்த வீட்டில் வேற லெவலில் ஹாப்பியாக இருக்கலாம் எல்லா பொண்ணுங்களுமே. இது யாருக்கெல்லாம் கொடுப்பனை இருக்குது, நமக்கு அந்த கொடுப்பனை இல்லையேன்னு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே கிரவுண்டில் ஓடிட்டு இருக்க இதை பார்த்த ராஜோட அப்பா எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்துட்டு இருக்க டைமில் ஒருத்தவங்க அங்கே நின்று சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு புருஷன் யாருக்காவது கிடைக்குமா அடடே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரிய கூறி போடுறாங்க. வேற லெவல்ப்பா. ஓகே.